காரைக்குடி லலிதா ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயிலில் பிராமண சங்கத்தின் சார்பாக 9ஆம் ஆண்டு பால்குடம் திருவிழா நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பிராமண சங்கத்தின் சார்பாக 9ஆம் ஆண்டு பால்குடம் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த பால்குடம் காரைக்குடி முத்தூரணி அருகே உள்ள ஐயப்பன் கோவிலிலிருந்து புறப்பட்டு லலிதா ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலை வந்தடைந்தது. கோவிலில் பிராமண சங்கத்தினரால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த யாககால பூஜைகளுடன் பூர்ணகுதி நடைபெற்று அம்மனுக்கு பால்குடம் பிறகு செலுத்தப்பட்டது. நாடு சுபிட்சமாக இருக்கவும், பருவமழை பொய்யாது பெய்யவும், நாடு நன்றாக இருக்கவும் இந்த சிறப்பு யாக பூஜைகள் நடத்தப்பட்டதாக பிராமண சங்கத்தின் சார்பாக தெரிவித்தார்கள். மேலும் பிராமண சங்கத்தின் தலைவர் முத்துகிருஷ்ணன் அவர்கள் கூறுகையில், 133 பால்குடங்கள் அம்மனுக்கு காணிக்கையாக செலுத்தப்பட்டுள்ளது. மீண்டும் அடுத்த வருடம் 250 பால்குடங்களாக வர வேண்டும் என்றும், இந்த பால்குட நிகழ்வுக்கு பெரும் ஒத்துழைப்பு நல்கிய செயலாளர், பொருளாளர் அவர்களுக்கும், பிராமண சங்க உறுப்பினர்களுக்கும், பொதுமக்களுக்கும், லலிதா ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்தார். தொடர்ந்து 1000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த பால்குடம் நிகழ்வுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பிராமண சங்கத்தார் வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். அண்ணா அண்ணா வணக்கண்ணா வணக்கண்ணா. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி.